பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வெள்ளிக்கிழமையின் தனிச்சிறப்புக்கள். 98வது சுவர்க்கவாசிகளை சந்திப்பதற்காக அல்லாஹு தஆலா வெளியாகும் நாள். இது பற்றி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள்: நீங்கள் ஜும்ஆவுக்கு விரைந்து செல்லுங்கள், ஏனெனில் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் அல்லாஹு தஆலா ஒரு கற்பூர குன்றிலே சுவர்க்கவாசிகளுக்காக வெளியாகுவான். அப்போது அவர்கள் ஜும்ஆவுக்கு விரைந்து சென்றதை பொறுத்து அதற்கு நெருக்கமாக இருப்பார்கள். பின்பு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இதற்கு முன் பார்த்திராத கண்ணியங்களை, சிறப்புக்களை, பாக்கியங்களை அவர்களுக்கு வழங்குவான் என கூறினார்கள். ஆதாரம் முஅஜமுல் கபீர், மஜ்மஉ ஸவாயித். குறிப்பு: இந்த ஹதீஸை சுருக்கமாக இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அஸ்ஸுனன் என்ற கிரந்தத்தில் 1093வது ரிவாயத்தாக ரிவாயத்து செய்துள்ளார்கள். இந்த ஹதீஸின் தரம் பற்றி இமாம் பூசிரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள்: இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடர் பற்றி விமர்சனம் உள்ளது. இதில் உள்ள அப்துல் மஜீத் என்பவர் அப்துல் அசீஸின் மகனாவார். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது சஹீஹில் இவரின் ரிவாயத்துக்களை ரிவாயத்து செய்திருந்தாலும் இன்னொருவருடன் இணைத்தே ரிவாயத்து செய்துள்ளார்கள். இவரோ முர்ஜியாக்களின் கொள்கையில் தீவிர போக்குள்ளவராகவும் அதன் பக்கம் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார். இவரை இமாம் அஹ்மத், இமாம் இப்னு மஈன், இமாம் அபூ தாவூத், இமாம் நசாஇ போன்றோரும் இன்னும் அநேகமான உலமாக்களும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இமாம் அபூ ஹாத்தம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவரை சஹீஹில் இலேசானவர், லையனஹு அபூ ஹாத்தம் எனவும், இன்னும் இமாம் இப்னு அபீ ஹாத்தம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பலவீனமானவர், வதஅஃபஹு இப்னு அபீ ஹாத்தம் எனவும் கூறியுள்ளார்கள். மேலும் இவ்வறிவிப்பாளர் தொடரில் இவர் தவிர உள்ள அனைவரும் உறுதியானவர்கள். வபாகி ரிஜால் இஸ்னாத் ஃபிகாத்துன் ஃபல் இஸ்னாது ஹசனுன். எனவே இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்தை சார்ந்ததாகும் என கூறியுள்ளார்கள். நூல் மிஸ்பாஹுஸ் ஸுஜாஜா. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.